ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2021 ரிலீஸ் ஆன மியூட்டன்ட் பைத்தான் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல பியோலாங் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அதுல வாழ்ற மக்கள் எல்லாமே பாம்புங்களை கடவுளா வணங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 20 வருஷத்துக்கு ஒருக்கா அவங்க முன்னோர்கள் சமாதிக்கு 2 பேர்த்த அனுப்பிச்சு வச்சு அதுல இருக்கிற எலும்புகளை எல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் வணங்கிட்டு அதுக்குள்ளேயே வச்சிருவாங்களாமா. அது பண்றது மூலியமா முன்னோர்கள் சாப எது இவங்களுக்கு வராது, முன்னோர்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு இந்த ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த சடங்குக்காக தான் இப்ப இந்த ஊரை சேர்ந்த 2 பேர்த்த அவங்க முன்னோர்கள் சமாதி எல்லாம் கிளீன் பண்றதுக்காக அனுப்புறாங்க. அவங்களும் போயிட்டு அங்க இருக்கிற பெட்டி எல்லாம் திறந்து பார்த்துட்டு அதுக்குள்ள இருக்கிற எறும்பெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் களத்திலேயே ஒரு பாம்பு வந்து கடிச்சிருது. ஐயோ பாம்பு பாம்பு அப்படின்னு கத்திட்டு நெவுந்து பாக்குறாங்க 2 பேரும். பார்த்தா அந்த இடத்துல கொச கொச கொசம் நிறைய பாம்பு இருக்கு. கடி வாங்கினா அப்படியே கத்திட்டே பாம்பு பாம்பு அப்படின்னு வெளியே உடையறான். அங்க இன்னொருத்தருக்கான அப்படியே பயந்து அதே இடத்துல விழுந்துறான். அவன் அத்தனை பாம்புமே கடிச்சு அதே இடத்துல கொன்றுது. வெளியே வந்து அவனும் அப்படியே பாம்பு பாம்பு அப்படின்னு கத்திட்டு ஊர் மக்கள் முன்னாடியே பொத்துன்னு விழுந்துறான். அவன் களத்துல பாம்பு கடிச்சனால அதே இடத்துல அவன் இறந்துறான். இதையெல்லாம் பார்த்த ஊர் தலைவரா இருக்கிற ஹீரோட அப்பா எதை பார்த்து இவங்க பயந்துட்டு குகையை விட்டு வெளியே ஓடியாராங்க அப்படின்னு சொல்லிட்டு குகைக்குள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா என்னவே முடியாத அளவுக்கு அவ்வளவு பாம்புங்களா இருக்கு. குகை ஃபுல்லா பாம்பா நிறைஞ்சு கிடக்கு. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல செம பெரிய ராஜநாக வேற ஒன்று இருக்கு. அது அப்படியே ஹீரோட அப்பாவோட சுத்தி அதே இடத்துல கொடூரமா தலையை பிச்சு கொன்றுது. இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல நடந்தது. அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல அந்த ஊரை காட்டுறாங்க. மின் அப்படிங்கிற பொண்ணை ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து தயார்படுத்திட்டு இருக்காங்க. எதுக்காக பலி கொடுத்துக்காக தயார்படுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவளை ஒரு மரத்துல கட்டி போட்டு அவளை சுத்தி நெருப்பு சுட்டுறாங்க. அவளும் வழி தாங்க முடியாம கத்த ஆரம்பிக்கிறா. திடீர்னு அவளுக்கு பின்னாடி இருக்க நதியில இருந்து மிகப்பெரிய சைஸ்ல ஒரு ராஜநாகம் வெளியே வருது. அப்படியே இந்த இடத்துல சீனா கட் பண்றாங்க. மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். இப்ப மின் அப்படிங்கிற ஒரு பொண்ணை காமிச்சாங்களா, அவ நம்ம ஹீரோட தங்கச்சி தான். இப்ப ஹீரோவும் அவன் தங்கச்சியும் உட்காந்து பாம்பை சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோட அம்மாவோ என்னடா காரியம் பண்ண, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் பாம்பெல்லாம் தெய்வமா கும்பிட்டு இருக்காங்க, அந்த தெய்வத்தைய சமைச்சு சாப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை புடிங்கிட்டு போயிட்டு புளி பறிச்சு மண்ணுக்குள்ள கொட்டிட்டு நாகதேவத்தை வேண்டிட்டு இருக்காங்க. என் பையன் தப்பு பண்ணிட்டான், தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பையன்கிட்ட வந்துட்டு இந்த விஷயம் மட்டும் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் புடிச்சிருக்கிற பாம்பை எல்லாம் கொண்டு போய் குளத்துல விட்டுட்டு வந்துரு அப்படின்னு கோவமா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து அப்படியே ஊருக்குள்ள காட்டுறாங்க. ஹீரோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோட மாமா தான் ஊர் தலைவரா பதவி ஏத்துக்குவாரு. அவருக்கு ஒரு மொட்டை தம்பியும் இருக்கான். இப்ப ஊருக்குள்ள என்ன விசேஷனா, நம்ம தலைவரோட பையனுக்கு தான் கல்யாணம். அதனாலதான் மொத்த கிராமமே திருவிழா கோலத்துல இருக்கு. அந்த கல்யாணத்துக்கு இந்த ஊர்லயே அழகான பொண்ணு ஒருத்தி வரா. அவளை பார்த்தா ஊர் தலைவரோட தம்பி மொட்டைனா அப்படியே ஜொல்லு ஊத்துன்னு ஊத்துறான். கல்யாணமும் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. அந்த அழகான பொண்ணு வந்தால அவ போதையை போட்டுட்டு செமையா அங்க ஆடிட்டு இருக்கா. இதை பார்த்தா ஊர் தலைவருக்கு டென்ஷன் ஆயிருது. அவர் தம்பிக்கிட்ட அவளை வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த அழகான பொண்ணு போதையில அப்படியே ஆத்து பக்கம் வரா. அந்த இடத்துக்கு திடீர்னு ஊர் தலைவரோட தம்பி மொட்டையை வந்துடுறான். வந்தவனா இவங்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். அதே டைம்ல ஆத்துக்கு அந்த பக்கம் ஹீரோ அவன் பிடிச்ச பாம்பையெல்லாம் தண்ணிக்குள்ள விட்டுட்டு இருக்கான். அப்ப ஊர் தலைவரோட தம்பிங்க தப்பு பண்ணிட்டு இருக்கவனுக்கு பின்னாடி அப்படியே அந்த குளத்துல இருந்து செம பெரிய ராஜநாக வெளியே வருது. வந்த ராஜநாகமோ ஊர் தலைவரோட தம்பி அப்படியே முழுங்கிட்டு தண்ணிக்குள்ள போயிடுது. இதை பார்த்தா ஹீரோவோ அவரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அந்த பாம்பு அவரை கொடூரமா கொன்றுது. இதை பார்த்தா அந்த அழகான பொண்ணும் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு ஓடி போயிட்டு அந்த மொட்டையனை பாம்பு கடிச்சு இழுத்துட்டு போன விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட அந்த மொட்டையனோட பையனும் என்ன எங்க அப்பாவை பாம்பு கடிச்சு இழுத்துட்டு போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த குளத்துக்கிட்ட வராங்க. வந்து பார்த்தா அங்க மொட்டையும் புணத்தையும் காணா, அந்த பாம்பையும் காணா. என்ன பொய்யாடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல உங்க அப்பா தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாரு, அப்பதான் அந்த பாம்பு பின்னாடி வந்து உங்க அப்பாவை அப்படியே முழுங்கிட்டு தண்ணிக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அந்த பையனும் என்ன எங்க அப்பாவை பத்தி நீ தப்பாவா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரான். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு இல்ல நானும் இங்க தான் இருந்தேன், உங்க அப்பா தான் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாரு, அப்பதான் அந்த பாம்பு வந்து இழுத்துட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த மொட்டையனோட பையனும் உங்க அப்பா பண்ண சாபத்தினாலதான் இந்த ஊர்ல இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை பத்தி எல்லாம் தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட ஹீரோவோ அவன் சண்டைக்கு போறான். அப்ப நிறைய பேர் சேர்ந்து ஹீரோவை அடிச்ச அதயத்துல மட்டை பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஊர் தலைவர் ஒரு மீட்டிங்க போடுறாரு. மீட்டிங்ல இத்தனை வருஷமா வராத பாம்பு திடீர்னு வந்திருக்குன்னா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த மொட்டையனோட பையனும் உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்குதுல அதான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட ஊர் தலைவருக்கு செமையா கோவம் வந்துருது. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டு இருந்த ஊர் தலைவரோட பையனும் அப்ப நானே என் வைஃப் இப்ப இங்க இருந்து கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்றான். ஊர் தலைவர் நீ எங்கேயும் போக வேண்டாம், நாம அந்த பாம்பு தேவதையை சமாதானப்படுத்தணும்னா அதுக்கு இப்போ ஒரு உயிர் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் டாம் வம்சத்துல இருக்கிற கன்னிகளையே கடைசி வாரிசு இருக்கிற அந்த பொண்ணை தான் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோட தங்கச்சி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து மொட்டையனோட பையன் நிறைய ஆளுங்களோட ஹீரோட தங்கச்சி தூக்கத்துக்கு ஹீரோட வீட்டுக்கே வந்துடுறான். ஹீரோ அவங்க கூட செமையா சண்டை போடுறான். ஆனா ஒரு கட்டத்துல அவங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சு போட்டு ஹீரோட தங்கச்சி தூக்கிட்டு போயிடுறாங்க. மொட்டையனோட பையன் ஹீரோட தங்கச்சி இழுத்துட்டு போறத ஊர் தலைவரோட பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பான். அந்த பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கா. ஹீரோட தங்கச்சி ஊர் தலைவர்கிட்ட இழுத்துட்டு போயிடுறாங்க. அவளை பார்த்தா ஊர் தலைவரோ இன்னும் 9 நாள் தான், முழு பௌர்ணமி அன்னைக்கு இவ்வளவு பலி கொடுத்துடலாம், அது வரைக்கும் ரூம்ல அடைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து ஹீரோட தங்கச்சியை இழுத்துட்டு போறத பார்த்து இருந்த ஊர் தலைவரோட பையன் கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணும் போயிட்டு ஊர் தலைவரோட பையன் கிட்ட அந்த சின்ன பொண்ணால இழுத்துட்டு போறாங்க, உங்க அப்பா கிட்ட இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நீ பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இதை கேட்ட ஊர் தலைவரோட பையனும் எங்க அப்பா எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும், அந்த பொண்ணோட ஒரு உயிரை பார்த்தோம்னா இந்த ஊர் மொத்தமா வழிஞ்சிரும், அதனால எதையும் கண்டுக்காத, நீ போயிட்டு எப்பயும் போல உன் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிடுறான். அவளும் அவர் ரூமுக்கு போயிடுறான். ஹீரோ எப்படியோ ஒரு
வழியா அவன் தங்கச்சி அடைச்சு வச்சிருக்க ரூமை கண்டுபிடிச்சிடறான். உள்ளுக்குள்ள போயிட்டு அவளை காப்பாத்தலாம் ட்ரை பண்றான். கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த மொட்டையோட பையன் ஆளுங்களோட வந்துறான். வந்தவனும் ஹீரோவை இதே இடத்துல அடிச்சு கொண்டலாம் ட்ரை பண்றான். ஹீரோ அவன் தப்பிச்சு வேகமா ஓடிட்டு இருக்கான். அப்போ ஒரு ரூமோட கதவு திறந்திருக்கு. அந்த ரூம்குள்ள ஹீரோ போயிடுறான். அந்த ரூம்குள்ள யார் இருப்பாங்கன்னா ஊர் தலைவரோட பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருப்பான்ல, அந்த பொண்ணு தான் அங்க இருப்பா. ஹீரோவை பார்த்து பரிதாபமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. அவனும் போய் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த மொட்டையோட பையன் வந்துடுறான். ஆளுங்களோட வந்துட்டு இந்த ரூம்குள்ள யாராச்சும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஊர் தலைவரோட மருமகளை செமையா டென்ஷன் சத்தம் போட்டு இருக்கா. ஒரு வயசு பொண்ணு இருக்கிற ரூம்க்கு நீ கதவை தொட்டாம இப்படிதான் உள்ள வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல நான் ஒருத்தன் தேடிட்டு வந்தேன், அவன் இந்த ரூம்ல வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல இங்க யாரும் வரல, நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டா அவனும் நீ போய் சொல்ற, டே போய் அந்த கபோர்டுக்குள்ள பாருங்க அப்படின்னு சொல்றான். ஒருத்தன் கபோர்டை திறக்கலான்னு போறான். கரெக்டா அந்த டைம்ல ஊர் தலைவரோட மருமகளோ நீ மட்டும் திறந்த அந்த கபோர்டுக்குள்ள யாரும் இல்லைன்னா இந்த விஷயத்த நான் ஊர் தலைவர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட மொட்டையோட பையனோ பயந்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறான். அவங்க எல்லாம் கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோ கபோர்டை திறந்துட்டு வெளியே வரான். இதுக்கப்புறம் ஊர் தலைவரோட மருமகளை நான் ஹீரோயினே சொல்லிக்கிறேன், ஹீரோயின்ட்ட என்னைய காட்டு கொடுக்காம இருந்ததுக்கு நன்றி அப்படிங்கிறான். எதுக்காக அவங்க எல்லாம் உன்னை துரத்திட்டு வராங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட தங்கச்சி இவங்க எல்லாம் கடத்திட்டு வந்து வச்சிருக்காங்க பலி கொடுக்கலாம் அப்படின்ட்டு, அவளை காப்பாத்துறதுக்காக நான் வந்தேன், இவங்க எல்லாம் என்னை பார்த்துட்டாங்க, அவங்க தப்பியதுக்காக தான் நான் ரூம்குள்ள போனேன் அப்படின்னு சொல்றான். நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ இவங்க எல்லாத்தையும் சண்டை போட்டு உன்னோட தங்கச்சியை காப்பாற்ற முடியாது, அதுக்கு பதில் இந்த ஊரே பார்த்து பயப்படுற அந்த பெரிய பாம்பை நீ கொன்னுட்டினா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் உனக்கு நல்ல பேரும் கிடைக்கும், அப்புறம் உன் தங்கச்சியை பலி கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்காது, உன் தங்கச்சியை அவங்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவை சரி நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. பாம்பை கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். அவ்வளவு பெரிய பாம்பு எப்படி நம்ம ஒருத்தர் மட்டும் கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர்ல ஒரு பாம்பு பிடிக்கிறவர் இருப்பாரு, அவரை கூட்டிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டு இருக்கான். அதே டைம்ல ஹீரோட தங்கச்சி அடிச்சு வச்சிருப்பாங்களா அந்த இடத்துல காட்டுறாங்க. அந்த மொட்டையோட பையனும் ஹீரோட தங்கச்சியில தப்பான வந்து ட்ரை பண்றான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து அவன் தங்கச்சி காப்பாத்திடுறாங்க. அடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. பக்கத்து கிராமத்துல இருக்கிற அந்த பாம்பு பிடிக்கிற வீட்டுக்கு போயிடுறான். போயிட்டு அவர்கிட்ட என் தங்கச்சியோட உயிருக்கு ஆபத்து, எங்க ஊர்ல ஒரு பெரிய ராஜநாகம் ஒன்று இருக்கு, அதை மட்டும் பிடிச்சி கொல்லாம விட்டுட்டோம்னா என் தங்கச்சி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த பாம்புக்கு பலி கொடுத்துருவாங்க, நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். தம்பி என் குடும்பமே பரம்பரையா பாம்பு பிடிக்கிற வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் எங்களுக்கு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட அசிஸ்டன்ட் ஹீரோ 3 பேரும் ஹீரோட கிராமத்துக்கு வராங்க. ஹீரோ பாம்பு பிடிக்கிறவர் அவனோட அசிஸ்டன்ட் 3 பேருமே ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட்டு பாம்பு பிடிக்கிறவரும் அவர் அசிஸ்டன்ட் படுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாம்பு பிடிக்கிறவர் எனக்கு முருங்கா சாப்பிடணும் போல இருக்கு, எங்கேயாச்சும் போய் வாங்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. நடுராத்திரி ஆச்சு குருவே எங்க போய் முருங்கா வாங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்கறான். எங்கேயாச்சும் போய் பொரிச்சாச்சு வாடா அப்படிங்கிறாரு. அவனும் புலம்பிட்டு அப்படியே ஊருக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு இடத்துல செமையா படம் எல்லாம் போட்டுருக்கு, கோழிக்கறி சாப்பாடெல்லாம் இருக்கு. அந்த இடத்துல போய் கறியை சாப்பிட்டு அனந்து பாக்குறான். அந்த இடத்துல சமப்பெரிய பாம்பு சிலை இருக்கு. இந்த ஊர் மக்கள் எல்லாம் பாம்பை சாமியை கும்பிடுறதுனால அவங்க தான் பாம்புக்காக படையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதே டைம்ல இந்த பக்கம் அந்த மொட்டையோட பையனை தான் காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கான். அவன் என்ன பேசிட்டு இருக்கான் அப்படிங்கறத ஹீரோயின் அந்த பக்கம் இருந்து ஒட்டு கேட்டு இருக்காங்க. அவன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பானா, இந்த ஊர்லயே அழகா ஒரு பொண்ணு இருக்காளடா, அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணி தான் எங்க அப்பா செத்து போயிட்டாரு, எங்க அப்பாவோட சாவுக்கு காரணமே அவதான், வாங்க நம்மளாம் சேர்ந்து அவளை கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில கத்தி கம்பளம் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அவங்கள ஊருக்கு மத்தியில அப்படியே கத்தி கம்பளம் எடுத்துட்டு வரத இந்த பாம்பு பிடிக்கிறோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இந்த படையில எடுத்ததுக்காக தான் நம்மள அடிக்க வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போய் இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அந்த மொட்டையோட பையன் அவங்க ஆளுங்க எல்லாம் போயிட்டு அந்த ஊர்லயே அந்த அழகான பொண்ணு வீட்டை தட்டிட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணுக்கு இவங்க வந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுல போய் நம்ம ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. அவளுக்கு பின்னாடி தான் அந்த சமப்பெரிய ராஜநாகமும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அவ அதை எதையுமே கண்டுக்காம அப்படியே போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு கபோர்டு இருக்கு, சரி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டை திறந்து பாக்குறா. பார்த்தா உள்ளுக்குள்ளதான் அந்த பாம்பு பிடிக்கிறோட அசிஸ்டன்ட் ஒளிஞ்சிட்டு இருக்கான். சரி சத்தம் போடுறதே நிறைய ஆளுங்க தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த கபோர்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறா. அந்த மொட்டையோட பையனுக்கு அந்த பொண்ணு பக்கத்து வீட்டுல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் அப்படியே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவனோட ஆளுங்களை ஒருத்தனை உள்ள போய் பாருடா அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனு கதை தொட்டு மூலமா உள்ள போய் தேடி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த கபோர்டு பக்கத்துல மூலமா நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அந்த பாம்போட வால் தடிக்கி பொத்துன்னு கீழே விழுந்துறான். என்னடா தடிக்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாந்து பாக்குறான். பார்த்தா அவன் மூஞ்சுக்கு நேரம் தான் அந்த சமப்பெரிய ராஜனாக நின்றுட்டு இருக்கு. ஒரே வேலை அப்படியே அவனை முழுங்க ஆரம்பிச்சிருது. என்னடா அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஆளை காணாம அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டையோட பையனை அவனோட ஆளுங்க உள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த பாம்பு அப்படியே முழுசா அவனை முழுங்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அவங்க கத்திட்டு இருக்கானுங்க. கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த அசிஸ்டன்ட்டும் அந்த பொண்ணும் வெளியே வந்து அப்படி தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த மொட்டையோட ஆளுங்க பதவி வேலை வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாம்பு அப்படியே கதவை உடச்சு வெளியே வருது. வெளியே வந்து அவன் ஆட்களே இருந்த ஒருத்தனை அப்படியே சுருட்டி பிடிச்சிக்குது. அந்த இடத்துல எவனுமே இல்லை, எல்லாமே பதறி வேகமா ஓடி போயிட்டானுங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோட தங்கச்சி தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயின் வந்து ஹீரோட தங்கச்சியை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வராங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஊர் தலைவர் அவங்க ஆளுங்களோட எல்லாம் வந்துடுறாரு. வந்த அவர்கிட்டயோ ஹீரோயின் வந்து இப்படி எல்லாம் ஒரு பொண்ணை கொண்டது தப்பான விஷயம், இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஊர் தலைவரோட பையனும் சப்போர்ட் பண்றான். அப்புறம் ஒரு பையங்கனத்தையும் ஒரு அற விடுறாரு. அவனும் ஹீரோயினை தூக்கிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அந்த மொட்டையோட பையன் அப்படியே உயிரை பிடிச்சிட்டு தலைவர் இடத்துக்கு வேகமா ஓடியாரான். தலைவர் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. தலைவரே பாம்பு பாம்பு அப்படிங்கிறான். நம்ம பிளான்ல எந்த மாற்றமும் கிடையாது, நாளைக்கு கண்டிப்பா இந்த பொண்ணு பலி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் ஊர் தலைவரோட பையன் ஹீரோயினை தூக்கிட்டு போனாலும் அவங்க ரெண்டு பத்தி தான் காட்டுறாங்க. ஹீரோயினா ஊர் தலைவரோட பையன்கிட்ட ஏன்டா அந்த சின்ன பொண்ணை பலி கொடுக்கணும் இப்படி வெறி பிடிச்சி சுத்துறீங்க, அப்படி யாரையாச்சும் பலி கொடுத்தா அவனா உங்க அப்பனை பலி கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு அந்த சின்ன பொண்ணை பலி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவரோட பையனை திட்டி எடுத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில ஹீரோ அந்த பாம்பு பிடிக்கிறவர் அவர் அசிஸ்டன்ட் 3 பேத்தி தான் காட்டுறாங்க. காட்டுக்குள்ள அந்த பாம்பு பிடிக்கிறதுக்காக நிறைய இடத்துல டாப் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பாம்பு பிடிக்கிறவர் நாய் மோப்பம் பிடிக்கிற மாதிரி காட்டுக்குள்ள அந்த பாம்போட வாஸ்தா மோப்பம் முடிச்சு போய்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல அந்த பாம்பு பெரிய ஓட்டையை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் இங்க அசிஸ்டன்ட்
அசிஸ்டன்ட் நம்ம வேலையை ஆரம்பிடா அப்படின்னு சொல்றாரு. அவனும் பைக்ல வந்து ஒரு சின்னதா ஒரு பன்னிக்குட்டி எடுக்கிறான். அதோட உடம்புல எதையோ பூசுறாங்க. பூசிட்டு அந்த பன்னிக்குட்டியோட உடம்புல சங்கிலி எல்லாம் கட்டிட்டு உள்ளுக்குள்ள அந்த ஓட்டைக்குள்ள அனுப்புறாங்க. அதுவும் உள்ள போயிட்டு இருக்கு. அந்த பாம்பு உள்ளுக்குள்ளதான் இருக்கு. அப்படியே அந்த பன்னிக்குட்டியை கவி உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் அசிஸ்டன்ட் கையில இருக்கிற சங்கிலியை பிடிச்சி அசிஸ்டன்ட் இழுக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த பாம்பு ஃபோர்ஸா இருக்குது. அசிஸ்டன்ட் உள்ள இழுக்க ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் மாஸ்டர் ஹீரோவும் அசிஸ்டன்ட் காலை பிடிச்சி வெளியே இழுத்துறாங்க. சங்கிலி ரெண்டா கட்டாயி ஒரு வழியா அசிஸ்டன்ட் தப்பிச்சிடறான். சரி, இந்த பிளான் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்கிட்ட வேற பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு பாம்பு பிடிக்கிறவர். அந்த பாம்போட ஓட்டைக்கு பக்கத்திலேயே நிறைய குப்பையெல்லாம் போட்டு புகையை அந்த பாம்போட ஓட்டைக்கு அனுப்புறாங்க. அந்த பாம்பு பிடிக்கிறவர் மரத்து மேல உட்காந்துட்டு மகுடி ஊதிட்டு இருக்காரு. அந்த பாம்பு மகுடி சத்தத்தையும் கேட்டு அந்த புகையோட ஸ்மெல்லையும் தாங்க முடியாம ஓட்டை விட்டுட்டு வெளியே வருது. வெளியே வந்த பாம்பு ஃபர்ஸ்ட் ஹீரோவை தான் அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் அந்த பாம்பு அவன் பக்கம் டைவர்ட் பண்ணி வேகமா ஓடுறான். அந்த பாம்பு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. மரத்து மேல உட்காந்துட்டு இருந்த பாம்பு பிடிக்கிறவரோ சங்கிலியா வச்சிருந்த ஒரு ஈட்டி வச்சிருக்காரு. அதை அந்த பாம்பு மேலேயே விடுறாரு. விட்டு கரெக்டா சொருகிது. அதுக்கப்புறம் அந்த பாம்பு ஒரு மரத்தோட சேர்த்து லாக் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் இப்ப கத்தியால அந்த பாம்பை குத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனுக்கு குத்துறான்னு வரான். கரெக்டா அந்த பாம்பு வாழை வச்சு அவங்க அசிஸ்டன்ட் அடிச்சு தூக்கிடுது. அவர் ஒருத்தரால மட்டும் அந்த பாம்பை இழுத்து பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த பாம்பை வெட்டுறாரு. அந்த பாம்பு இந்த பாம்பு பிடிக்கிற அட்டாக் பண்ண வருது. கரெக்டா அவர் கையில மயக்க மருந்து இருக்கும். அதை தூக்கி அந்த பாம்போட மூஞ்சில எடுக்கிறாரு. அந்த பாம்பு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருது. அதுக்கப்புறம் அந்த பாம்பு பிடிக்கிறவர் அசிஸ்டன்ட் மறுபடியும் கூப்பிட்டு இந்த பாம்பை இப்ப கத்தியால குத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனும் மேலே ஏறி உட்காந்து கத்தியால குத்துறான். கரெக்டா அந்த பாம்பு மயக்கத்துல வந்து முழிச்சுக்குது. முழிச்ச பாம்பு ஹீரோவை பார்த்து வெறி கொண்டு துரத்த ஆரம்பிக்குது. அசிஸ்டன்ட் அந்த பாம்பு மேலே தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே போய்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த பாம்பு வந்து ஒரு கவட்ட மாதிரி இருக்கிற ஒரு மரத்துக்குள்ள ஏறும். அப்போ பொத்துனா கீழே விழுந்துறான். அதுக்கப்புறம் அந்த பாம்பு அசிஸ்டன்ட் ஹீரோ ரெண்டு பேத்தையுமே வெறி கொண்டு துரத்திட்டு இருக்குது. ஹீரோ அசிஸ்டன்ட்டும் அவங்க பிளான் பண்ண மாதிரியே நிறைய இடத்துல ட்ராப் செட் பண்ணாங்களா, அந்த இடத்துல வேகமா ஓடி போயிட்டு அவங்க ஜம்ப் பண்ணி போயிடுறாங்க. அந்த பாம்பு கரெக்டா அந்த இடத்துல வந்து அந்த ட்ராப்லயே மாட்டிக்குது. அதே இடத்துல அந்த பாம்பு கொடூரமா செத்து போயிடுது. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் தங்கச்சியை பலி கொடுக்க போறாங்க, சீக்கிரம் ஊருக்குள்ள போயிட்டு உன் தங்கச்சியை காப்பாத்துற வழியா பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அசிஸ்டன்ட் மாஸ்டர் 3 பேர் அந்த பாம்பை இழுத்துட்டு ஊருக்குள்ள போறாங்க. ஊருக்குள்ள போன ஹீரோவை ஊர் மக்கள்கிட்ட இங்க பாருங்க, உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த பாம்பை நாங்க கொன்னுட்டோம், இதுக்கப்புறமாச்சு என் தங்கச்சியை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை பார்த்த ஊர் தலைவரோ, அட பாவி, உன் தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஊரையே பாதுகாத்துட்டு இருந்த பாம்பு தேவதையை கொன்னுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு இந்த பாவத்துக்கு நம்ம ஊர் எப்படி அழிய போதோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் ஹீரோ அவங்க கூட மாஸ்டர் அவங்க அசிஸ்டன்ட் 3 பேரையும் பிடிச்சிக்கிறாங்க. அவனும் ப்ளீஸ் என் தங்கச்சியை விட்டுண்டான்னு கேட்டிருக்கான். இதை கேட்காத ஊர் மக்களோ, உன் தங்கச்சியை பலி கொடுத்தாதான் கண்டிப்பா இந்த சாபத்துல இருந்து நம்ம விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊர் தலைவரோ ஹீரோட தங்கச்சியை சுத்தி நெருப்பிக்க சொல்லிடுறாரு. அவங்களும் நெருப்பு வச்சிடறாங்க. வழி தாங்க முடியாம தங்கச்சி கத்த ஆரம்பிக்கிறா. அப்ப பின்னாடி இருக்க தண்ணில இருந்து சமப்பெரிய ராஜனாக வெளியேற ஆரம்பிக்குது. வந்த ராஜநாகத்தை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுவா ஊர்ல இருக்கிற அத்தனை பேத்தி வேட்டையாட ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேட்டையாடுது. எல்லாத்தோட வீட்டையும் உடச்சு போடுது. ஊர் தலைவரோட பையன் அதுக்கிட்ட போய் கும்பிட்டு இருக்கான். அவனே அப்படியே வாழை அடிச்சு தூக்கி எரிஞ்சிருது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு அந்த பாம்பு பிடிக்கிற பெரியவரையே துரத்திட்டு போகுது. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் வந்து அந்த பாம்பு மேல பெட்ரோல் ஊத்தி நெருப்பத்தி விட்டுறாங்க. அது வழி தாங்க முடியும் அப்படி தண்ணிக்குள்ள போகுது. தண்ணிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோட தங்கச்சியை முழுங்கிட்டு தான் தண்ணிக்குள்ளே போயிருக்கும். அப்ப ஹீரோயினோ ஊர் மக்கள்கிட்ட அந்த தண்ணிக்குள்ள போன பாம்பை கண்டிப்பா நம்ம கொல்லணும், நம்ம இத்தனை பேர் இருக்கும்ல, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தோம்னா கண்டிப்பா அந்த பாம்பை அழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஊர் மக்களோ, அந்த நாகதேவதையை நம்ம கொன்னோம்னா கண்டிப்பா ஊரே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒன்றும் நாகதேவதை எல்லாம் கிடையாது, அது ஒரு சாதாரண பாம்பு. இந்த ஊர்ல இருக்கிற எத்தனை பேர்த்த இதுக்கு முடியாது கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் அது வேட்டையாடி கொள்ளும். அதனாலதான் சொல்றேன், இப்பயே நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்த பாம்பை கொண்டுட்டோம்னா எந்த பிரச்சனையும் ஊருக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ஊர் மக்களுக்கே புத்தி வருது. சரி எல்லாரும் கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய வெடி மருந்து, கத்தி, கம்பி இதெல்லாம் எடுத்துட்டு அந்த பாம்பை கொள்றதுக்காக கிளம்புறாங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த பாம்போட கொகையை தான் காட்டுறாங்க. அங்க வந்த பாம்போ வாயில இருக்கிற ஹீரோட தங்கச்சிங்க அப்படியே துப்பிட்டு அதே இடத்துல அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோட தங்கச்சி மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. முழிச்சு அவள அப்படியே சத்தம் போடாம மொல்ல மூலமா அங்க நடந்து போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல அந்த பாம்போட ராட்சச முட்டைகள் நிறைய இருக்கு. அப்படியே மொல்ல மூலமா அங்க இருந்து வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ, ஹீரோயின், பாம்பு பிடிக்கிறவரு, அவரோட அசிஸ்டன்ட் 4 பேத்தையும் காட்டுறாங்க. காட்டுக்குள்ள அந்த பாம்போட கொகையை தான் தேடி போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல அந்த பாம்போட கொகையை கண்டுபிடிச்சிட்டாங்க. உள்ள வந்து பாக்குறாங்க. அந்த பாம்போட செமப்பெரிய ராட்சச முட்டையெல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த பாம்பு பிடிக்கிறவரோ, இந்த பாம்பையே அழிச்சிட்டாலும் இந்த முட்டைகள் வந்து வர பாம்புனால எப்பயுமே இந்த ஊருக்கு பேராபத்து தான், ஃபர்ஸ்ட் இந்த முட்டைகளா பாம்பு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை சுத்தி நிறைய பாம்பு வைக்கிறாங்க. வச்சிட்டு இருக்காங்க. அங்க போன பெரிய பாம்புக்கோ இந்த பாம்பு முட்டைக்கெல்லாம் ஏதோ ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த கொகைக்கு வந்துருது. வந்து பார்த்தா அவங்க எல்லாம் பாம்பு செட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி படையெடுத்து நின்றுட்டு இருக்குது. உடனே அவங்க திரிய பத்த வச்சுட்டு ஓரமா இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த முட்டையெல்லாம் இருக்கிற கொகைக்கு பக்கத்துல இருந்து ஹீரோட தங்கச்சியோட வாய்ஸ் கேக்குது. இதை கேட்ட ஹீரோ உடனே திரிய அனுப்பிச்சிட்டு ஓடி போய் அங்க பாக்குறான். பார்த்தா அவன் தங்கச்சி அங்கதான் இருக்கான். ஒரு வழியா அவன் தங்கச்சியை காப்பாத்திடுறான். அப்ப அப்படியே பாம்பு பிடிக்கிறவர் அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஓடிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல அந்த பாறை மேலாம் பச்சை கலர்ல ஏதோ இருக்கு. இதை பார்த்தா பாம்பு பிடிக்கிறவரோ, இந்த பச்சை கலரும் இந்த பாறையோட தன்மையும் தான் இந்த பாம்பை பெருசாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அசிஸ்டன்டோ, இப்ப ஆராய்ச்சி எல்லாம் முக்கியமாயா, அந்த பாம்பு பாரியா உன் பக்கம் தான் வருது, சீக்கிரம் அங்க தப்பிச்சு ஓடி அப்படிங்கிறான். உடனே வந்து அவர் எகிரி அங்க பக்கத்துல இருக்கிற வண்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த பாம்பு அப்படியே விரட்டிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அவரை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் அப்படியே கன் எடுத்து சுடுறாங்க. அப்ப ஹீரோயின் பக்கத்துல அப்படி திரும்பி வருது. கட்ட நடுவில் அசிஸ்டன்ட் பொத்துறாங்க, விழுந்துறான். அதை கவனிக்காத பாம்பு அப்படியே அவன் மேலேயே ஊறிக்கிட்டு போகுது. அவனும் அடியில படுத்து ஐயோ நம்ம உயிர் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கான். அந்த பாம்பு போனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு அந்த வாமிட் எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் கண்ணை வச்சு சுட்டே இருக்காங்க. ஆனா அந்த பாம்புக்கு எதுவுமே ஆக மாட்டேது. கரெக்டா
கரெக்டா அந்த இடத்துல ஹீரோ வந்தா ஹீரோயினை காப்பாத்துறான். அவங்க 5 பேரும் சரி இந்த குகையை விட்டு தப்பிச்சு வெளியே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வெளியே ஓடி வராங்க. அவங்க எப்படிதான் சுத்தி ஓடி வந்தாலுமே அவங்களால வெளியே வர முடியல. அந்த குகையோட சென்டருக்கு தான் போய் நிக்கிறாங்க. இதை பார்த்தா ஹீரோவா சரி நம்மளால வெளியே போக முடியல, அந்த பாம்பை டைவர்ட் பண்ணாதான் வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை நான் தனியா டைவர்ட் பண்றேன், நீங்களே இந்த பக்கம் தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்றான். இதை யாருமே ஒத்துக்கல. சரி இருந்தாலும் வேற வழி கிடையாது அப்படிங்கறதுனால எல்லாரும் சரின்றாங்க. அப்பதான் பக்கத்துல ஒரு பாம்பு கிடக்கிறத ஹீரோ பாக்குறான். அந்த பாம்பை தூக்கி அந்த பாம்போட வாய்க்கிட்டே போடுறான். கரெக்டா ஹீரோயின் அந்த பாம்பையே சுட்டுறாங்க. அது மூஞ்சிட்டு டும்முன்னு வெடிக்குது. அப்படியே அந்த பாம்பு பொத்துன்னு கீழே விடுது. அதுக்கப்புறம் அந்த பாம்பு செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பாம்பு அப்படியே மயக்கத்துல வந்து கண்ணு முடிக்குது. இதை பார்த்த ஹீரோயினே அவன் தங்கச்சி ஃபர்ஸ்ட் நீங்க வெளியே போயிடுங்க, நாங்க வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாம்பு பிடிக்கிறவர்கிட்டயும் ஒரு அசிஸ்டன்ட்டையும் இந்த பாம்பை நான் பாத்துக்கிறேன், நீங்களே வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட பாம்பு பிடிக்கிறவரோ நானே வயசானவன் எல்லாத்தையும் வாழ்ந்துட்டேன், நீங்க சின்ன பசங்க நீங்க என்ன வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து பாம்பு எடுத்து பெத்திட்டு வேகமா அந்த பாம்போட வாய்க்குள்ளேயே ஓடிறாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் இவங்களும் அப்படியே வெளியே ஓட ஆரம்பிச்சாங்க. அப்படியே அந்த பாம்பு வெடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே அந்த குகையை ஃபுல்லா வெடிச்சு உழுவுது. கரெக்டா ஹீரோவும் அசிஸ்டன்ட் வெளியே வந்துடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த பாம்பு பிடிக்கிறவரோட அசிஸ்டன்ட் தான் காட்டுறாங்க. நடுவுல கூட இந்த ஊர்லயே ஒரு அழகான பொண்ணு இருக்கும்ல, அதை காப்பாத்தி இருப்பான்ல, அந்த பொண்ணுக்கு இவனுக்கு அப்படியே ஓகே ஆயிடுது. ஹீரோவும் ஒரு வழியா அவன் தங்கச்சியை காப்பாத்திடுறான். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிக்கிறாங்க. அப்புறம் செகண்ட் பார்ட்டுக்கான லீடிங் இப்பதான் கொடுக்குறாங்க. அந்த குகைக்குள்ள காட்டுறாங்க. அதுக்குள்ள நிறைய முட்டையெல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் அப்படியே உடஞ்சு அதுக்குள்ள சின்ன சின்ன பாம்பெல்லாம் வெளியே வர மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.